ஆண்டின் பொதுக்காலம் 22வது வாரம் வியாழக்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 5 அருள்வாக்குகள் 1 முதல் 11 வரை. ஜிம்போவின் பியானோ ஆசிரியர் ஓர் இசை கச்சேரியை நடத்த திட்டமிட்டிருந்தார். எனவே தனது மாணவன் ஜிம்போவுக்கும் அவனுடைய தாய்க்கும் 2 நுழைவுச் சீட்டுக்களை வழங்கினார். இசை நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னால் ஜிம்போ சற்று நேரத்தில் வந்துவிடுகிறேன் என்று தன் தாயிடம் அனுமதி கேட்க, இசை நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னால் வந்துவிடு என்று சொல்லி அனுப்பினார். நிகழ்ச்சி தொடங்குவதற்கு திரைச்சீலை மேலே சென்றது. ஜிம்போ இன்னும் தன் இருக்கைக்கு வரவில்லை. மேடையின் விளக்குகள் ஒளி வெள்ளத்தை பாய்ச்ச ஜிம்போவின் அம்மா தன் மகன் பியானோவின் முன் அமர்ந்திருப்பதைக் கண்டு குழப்பம் அடைந்தார். அதே போல அவருடைய ஆசிரியருக்கும் அந்த நேரத்தில் என்ன செய்வது என்று புரியவில்லை, விளங்கவும் இல்லை. பின்னர் ஜிம்போ பியானோ இசைக்கருவியை மீட்டத் தொடங்கினான். சற்று நேரம் சென்று பியானோவை வாசிப்பதை நிறுத்திவிட்டு அவனுடைய ஆசிரியர் பக்கம் திரும்பி பார்த்தான். ஆசிரியர் அவனை தொடர்ந்து வாசிக்க ஊக்கப்படுத்தினார். ஜிம்போ மீண்டும் நீண்ட நேரம் பியானோவை மீட்டினான். பின்னர் ஆசிரியரை பார்த்தான். ஆசிரியர் அவனை மேலும் ஊக்கப்படுத்தினார். பின்னர் மீண்டும் ஜிம்போ நீண்ட நேரம் பியானோ இசைக்கருவியை மீட்டினான். மீண்டும் ஆசிரியரை பார்த்தான். அவன் மீட்டுதலில் ஒன்றிப்போன ஆசிரியர் அவனை மீண்டும் உற்சாகப்படுத்தினார். இறுதியாக ஆசிரியரே அவன் அருகில் வந்து அமர்ந்தார். இருவரும் சேர்ந்து இசை நிகழ்ச்சிகளை நடத்தினர். அந்த இசை நிகழ்ச்சி மிகச்சிறந்த கச்சேரியாக மாறியது. 2000 ஆண்டுகளுக்கு முன் இது போன்ற ஒரு கச்சேரி நிகழ்ந்தது. ஆனால் அது இசை கச்சேரி அல்ல, மீன்பாட்டு நிகழ்வு. இரவு முழுவதும் பேதுரு மீன் பிடிக்க விரும்பினார். அதிகமான மீன் படும் என்று நினைத்தார். ஆனால் ஒன்றும் படவில்லை. பிறகு இயேசு அங்கு வந்தார். அவர் நற்செய்தியை அறிவிக்க அவருடைய படகை பயன்படுத்தினார். பிறகு ஆழத்திற்கு போய் உன் வலையை போடு என்று சொன்னவுடன் அதற்கு பேதுரு இரவு முழுவதும் உழைத்தும் ஒன்றும் படவில்லை என்று கூற, இயேசு அவரிடம், செல், சோர்வடையாதே, மீண்டும் தொடங்கு, உன் இலக்கிலிருந்து நீ வெகு தொலைவில் இல்லை என்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நிகழ்வு அடிக்கடி நடைபெறுகிறது. நமது இலக்கை அடைவதற்கு ஒரு படி மட்டுமே இருக்கின்ற நேரத்தில் நாம் அதை விட்டுவிட நினைக்கிறோம். இரவு முழுவதும் உழைத்து சோர்வடைந்த பேதுருவை போல நாம் தொடங்குகின்ற பல வேலைகளை, தொழிலை பன்முறை முயன்றும் சோர்வு அடையும் தருணங்களில் நாம் இதுவரை உழைத்ததை பலமுறை கைவிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னும் வெற்றிக்கு சில படிகளே உள்ளது, அல்லது வெற்றியின் விளிம்பில் அருகாமையில் இருக்கிறோம் என்பதை உணர்த்த இயேசுவை போல பலர் நம் வாழ்க்கையில் இருந்து சோர்வடையாதே, விட்டு விலகாதே, தொடர்ந்து முயற்சி செய், இலக்கின் அருகில்தான் இருக்கிறாய் என்று நம்மை உற்சாகப்படுத்திய போது நாம் எந்தெந்த இலக்கையெல்லாம் அடைந்தோம் என்பதை உணருவோம். இலக்கு அருகாமையில் இருக்கிறது என்று சொன்னவுடன் பேதுரு வலையை போடுகிறார். வலை நிறைய மீன்கள். அவர்களால் பிடித்து இழுக்க முடியவில்லை. அடுத்தவர்களை அழைக்கிறார்கள். ஆண்டவர் இன்றைய நற்செய்தியில் நமக்கு பேதுரு வழியாக விடுக்கும் செய்தி, தொடங்கியதை விட்டுவிடாதீர்கள், தொடர்ந்து மீண்டும் தொடங்குங்கள், முயன்று கொண்டே இருங்கள். கடந்து வந்த காலத்தில் நீங்கள் எடுத்த அனைத்து முயற்சிகளும் மதிப்பு மிக்கவை. இதை நான் பள்ளியில் படிக்கின்ற காலங்களில் வீட்டில் மதிய உணவை கட்டி கொடுப்பார்கள், சூடாக இருக்கும். பல நேரங்களில் டிஃபன் பாக்ஸை திறக்க முடியாது. மிகவும் முயற்சி செய்து பார்ப்பேன், முடியாது. பிறகு என் நண்பர்கள் முயல்வார்கள். கடைசியாக ஒரு ஒல்லியான
நபர் வந்து முயலும்போது அதை திறந்து விடுவார். எனவே எல்லோருடைய கடந்த கால முயற்சியும் மதிப்புக்குரியது, இலக்கை தொடங்குவதற்கு உதவக்கூடியது. இயேசு நம்மை தொடர்ந்து வழிநடத்துகிறார். தொடர்ந்து முயல்வோம், சோர்வடையாமல் இருப்போம். நம் இலக்கிலிருந்து நாம் வெகு தூரம் இல்லை என்பதை உணர்வோம். ஆமீன்.